சகல ஆண்ட சராசரங்களுக்கும் தேவனாய் இருக்கிற எங்களின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை துணை கொண்டு இந்த காலவெளியில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாள் காலவெளியில் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தர வேண்டும், மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தி தருவீராக. ஹல்லேலூயா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் உடைய மகிமையினாலும் எங்களை மூடி மறைச்சு கொள்ளுகிற தேவன். பாடல்கள், ஜெபங்கள் ஆண்டவரே, சங்கீதங்கள், காணிக்கை பகுதிகள், தேவ வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதித்து தாங்க. பரலோக மன்னாவினாலே நிரப்புங்க. ஹல்லேலூயா. உடைய வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு நேராக கடந்து வருவதாக. கர்த்தர் எங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த மாலவெளியில் ஆண்டவரே, இந்த நாளில், இந்த ஆராதனை நாளில் கர்த்தர் எங்களுக்குள்ளே ஆண்டவரே புதிதானவைகளை செய்கிற தேவன், பரிசுத்தமானவைகளை செய்கிற, அதிசயமானவைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. பாடும்போது தெய்வீக பிரசன்னம் கடந்து வருவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய அதிசயங்கள் வெளிப்படுவதாக, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பி தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் ஆராதனைகளை ஆஸ்வதிங்க. அதற்கு பின்பதாக நடக்கிற 3 ஆராதனைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குளிர்காலத்தில் எந்த விதத்திலும் ஜனங்க பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே முழு இருதயத்தோடும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் எங்களை வழி நடத்திட்டோம். இந்த ஒரே ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆஸ்வதிங்க, நீர் எங்களை பலப்படுத்துங்க, நீர் எங்களுக்கு துணையாயிரும். ஆண்டவர், உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமாய் இருப்பதாக, உம்மை மகிமைப்படுத்துவது எங்கள் வாஞ்சையாக இருப்பதாக எங்களை வழி நடத்துங்க, ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்கார்வோம். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தெய்வ நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நல்ல காலவெளியிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்தி வைப்பாராக. ஆண்டவரை உயர்த்துவது நம்முடைய நோக்கமாக இருப்பதாக. ஆண்டவரை உயர்த்துகிறவர்களுக்கு அந்த கிருபைகளை, அந்த பலன்களை அளவில்லாமல் கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவில் ஆண்டவரை உயர்த்தி ஒரு சில பாடலை பாடுவோம். தெய்வன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கு, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்கிறத பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. தெய்வன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கு. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கு. ஜீவனை பார்த்திலும்
அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. எது கொண்டு வந்த செங்கடலையா பிரித்து தடை செய்ய நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்யா. எது கொண்டு வந்த செங்கடலை உன்னை பிரித்து பாதை தந்தா. தடை செய்ய நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்யா. ஜீவனை பார்த்தியும் அவர் கிருபை நல்லது. ஜீவனை பார்த்தியும் அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. அல்லேலூயா. ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. ஜீவனை பார்க்கிறோம், ஜீவனை பார்க்கிறோம். ஆமென். அவர் கிருபை நல்லது. அல்லேலூயா. என் ஜீவனை பார்க்கிறோம், அவர் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபை நமக்கே. அல்லேலூயா. எல்லா மகிமைக்குரிய ஆண்டவர் ஒரு இருப்பார் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. சகல மகிமைக்குரியவர், சகல கனத்துக்குரியவர், சகல துதிகளுக்கு பாத்திரர். அல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரிய நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடுவோமாக. ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளில் கிரியை செய்வாராக. சிங்காசனம் விட்டு இறங்கி நம்ம தாழ்வில் நினைத்த தேவன். அல்லேலூயா. இந்த நாளில் அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் வீட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று ஊத்தினாரே கண்ணாலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்ணாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதவே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதவே. குற்றங்களை யாவும் நீக்கிடவே என்னிடத்தை ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. எல்லாரும் பாடுங்க. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது.
பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்து விட்டார் சிலுவாயிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்து விட்டார் சிலுவாயிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் ஆராதனை சொல்லுவோமா. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் ஆராதனை. சிங்காசனம் வீட்டிறங்கி நம் வாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு சொல்லுங்க அற்புதம் அற்புதமே. அல்லேலூயா. ஓ இயேசுவின் அன்பு ஆராதனை. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் அவருடைய அன்புக்கு இந்த பூமியில எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய ஒரு அன்பு. ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அன்புக்கு நிகரானது இன்னைக்கு எதை நம்ம சமப்படுத்தினாலும் அது ஒரு காலமும் நம்ம அடையவே முடியாது, அட்டன் பண்ணவே முடியாது. அவருடைய அன்பை நாம் ருசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் நல்லவராயிருப்பாராக. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலில் கூட நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நல்ல நாளில் அவரை புகழ்ந்து நம்ம ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த இருந்த பாடல் தான். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். கொஞ்சம் இந்த முன்னாடி அந்த கேப்பை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கும்படியாக கேட்கிறேன். அல்லேலூயா. நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணம் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. Yes, Lord. ஆளுகை செய்பவர் நீரே. Oh, hallelujah. முதலும் நீரே, ஓ முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. பாடுங்க. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. அல்லேலூயா. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை
கர்த்தரை ஆராதிப்போமாக. எஸ், ஹல்லேலூயா. ஆமென். ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே. சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். என் நம்பிக்கை ஆராது உம்மை ஆராதிப்பேன். ஆயுள் வரை உம்மை சொல்லுங்க எல்லாருமாக. ஆராதிப்பேன் ஆயுள் வரை. இன்னும் ஒரு விஷயம் கூட. ஆமே. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆயுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை மாத்திரம் ஆராதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவரை உயர்த்துவீர்கள் என்றால் அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பைபிள் வேத வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. என்னை உயர்த்துகிறேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவரை உயர்த்துவோம். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீர் ஐயா. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் நீர் செய்யக்கூடியாய் மாற்றுகிற தேவன். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயமானவைகளை செய்கிற தேவன். நல்ல எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இது ஜெப நாட்கள், இது உபவாச நாட்கள், இது காத்திருக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களில் அநேக காரியங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் பண்ண செய்கிற தேவன் நமக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் நேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் நேசையா. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேசக்கொடியே. ஜெயக்கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரி, நேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள்
அடிக்கும் போது ஏழையின் பலனாக வந்திரையா. பலவானின் வில்லை எல்லாம் முற்றிலும் தகர்த்தெறிந்து எளியவனாம் என்னை உயர்த்தினையா. கொடியவரின் சீற்றல் மோதி அடிக்கும் போது ஏழைகளின் பலனாக வந்தீரையா. பலவானின் வில்லை எல்லாம் முற்றிலும் தகர்த்தெறிந்து எளியவனாம் என்னை உயர்த்தினையா. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரி தேசக்கொடியே ஓ ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரி தேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா என் இயேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா. பாலசிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதித்திடுவேன். பலமுள்ள தேவகரம் என் மேலே தீங்கு செய்திடார் ஒருவனும் என் மேலே இதுவரை கை போட. பாடுக எல்லாரும். பாலசிங்கத்தையும் சர்ப்பத்தையும் மிதித்திடுவேன். பலமுள்ள தேவகரம் என் மேலே தீங்கு செய்திட ஒருவனும் என் மேலே இதுவரை கை போடவில்லை. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஹல்லேலூயா. எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரி தேசக்கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரி தேசக்கொடியே. கைகளை விரோதிகள் உயர்த்தினீரையா என் இயேசையா. என் கைகளை விரோதிகள் உயர்த்தினீரையா இயேசையா. எல்லாரும் சொல்லுங்க. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடி. ஆமென் ஹல்லேலூயா. ஓ சங்காரமாக்கி ஓ ஜெயக்கொடியே வெற்றி கொடியே கல்வாரி தேசக்கொடியே ஜெயக்கொடியே ஓ வெற்றி கொடியே கல்வாரி தேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா என் இயேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தினீரையா என் இயேசையா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் என்று சொன்னாலே முழங்கால் தான், அதுவும் நேர் முழங்கால். அந்த உபவாச நாட்களை நாம் அதை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திறந்து, ஆண்டவருக்கு நேராக ஹல்லேலூயா நம்முடைய மனதை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக சங்காரமாக்குகிற தேவர்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களை நமக்கு முன்பாக சங்காரமாக்கி நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு அந்த கிருபை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அடைக்கலமான தேவன், ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிங்க. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அதிசயமானவைகளை செய்வாராக. அற்புதமானவைகளை செய்வாராக. துதிங்க 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 துதிங்க. ஆண்டவரே நல்ல துதிங்க. நல்ல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்குள்ளே வேண்டிய எல்லா நன்மைகளை கர்த்தர் தருகிறீர். அதிசயமானவைகளை செய்கிற தேவன். இந்த நல்ல ஆராதனை நாளை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகா பெரிய பிரபு. நீர் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். நீர் மேன்மையுள்ள ஆண்டவர். நீர் மகா பெரிய ஆண்டவரே தேவன். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உடையவர். எல்லா ராஜ்யங்களும் உம்முடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறது ஆண்டவரே. எல்லாமே உம்மாலே ஆக செய்கிற தேவன். துதிங்க 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 துதிங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அதிசயங்களை செய்ய வல்லமை நிறைந்தவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்ய வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. அதிசயமான தேவனை துதிங்க. அற்புதமான தேவனை துதிங்க. அற்புதமான தேவனை துதிங்க. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க 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 தேவனுடைய பிரசன்ன ஜெப நாட்களில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நம்மை நிரப்புகிற கர்த்தருடைய வல்லமை, நம்மை நிரப்புகிற கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ உம்முடைய மகிமைக்காக நன்றி. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே இந்த நல்ல நாளில். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை இதுவரைக்கும் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையால் இல்லை கிருபையால் இல்லை கிருபையால் இல்லை கிருபை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நல்ல கரங்களை தட்டி எல்லாருமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கௌரி கௌரி கிருபையா நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை
ஜீசஸ் ஹalleluya எல்லாரும் சொல்லுங்க கிருபையாய் தேவ கிருபை நம்மை நிரப்பட்டும் நிறைவேறப்பட்டும் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையில கர்த்தரை துதிங்க. ராபாதான சந்தல ரகாதால வராபா சந்தல ரபாதால ரகதால ரதாலபா கிருபை 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 எங்களை நிரப்புகிற தேவ கிருபை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஆலைகளை மூடி மறைக்கிற தெய்வமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைச்சு கொள்கிற தெய்வமே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. நீர் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தருகிற தேவன் ஐயா. ஆமென் ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆராதனை நாயகன் ஐயா, ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்கிறார். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வீரனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வீரனும் நீரே.
காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாருமாக ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு கடல்கள் நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன் செல்வதால் எனக்கில்லை கவலை. காற்றையும் கடலையும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணை நிற்பதால் எனக்கே இல்லை கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு. நல்ல நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. அது எந்த மனிதன் செய்கிறானோ அவனுக்கு மாத்திர கர்த்தர் கிருபையை தருகிறவராயிருக்கிறார். அவரை உயர்த்துவோமாக, அவரை உயர்த்துவோமாக. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து எஸ் லார்ட், என் இதயம் துள்ளுதையா. எல்லாருமாக சேர்ந்து பாடுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், நடத்துகிறீர். காலமெல்லாம், ஓ காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து, ஓ கரம் பிடித்து நடத்துகிறீர். ஓ காலமெல்லாம் சுமக்கின்றீர், சுமக்கின்றீர். நன்றி, நன்றி, கரங்களை உயர்த்தினவர்களாக உம்மை உயர்த்தி உயர்த்தி. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்னுள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி, உம்மை
Yes Lord, hallelujah. மகிழ்வுரையா உம்மை நோக்கி வாழ்ந்தேன். ஆமென். என் நல்ல நாளில் அவரை உயர்த்துவது நம்முடைய நோக்கமாய் இருக்கட்டும். அவரை உயர்த்துவது அவருடைய சித்தமாய் இருக்கட்டும். அவர் நம்முடைய எஜமானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காக நான் வாழ்கிறேன். உம்மை தானே சிங்கிறேன். சொல்லுவோம் எல்லாருமாக. உமக்காக தான் வாழ்கிறேன். உம்மை தானே சிக்கிறேன். அழியாக என்னை மீட்கிறேன். என்னை வாயாக என்னை மீட்கிறேன். பரலோகம் திறந்தீரையா. பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அவர் நம்முடைய எஜமானாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவரே நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவரே நம்முடைய அடைக்கலமான கர்த்தர். நம்முடைய சித்தத்தை ஹல்லேலூயா தேவ சித்தம் நம்மளை நிறைவேற செய்கிற தேவர், நிறைவேற்றி முடிக்க செய்கிற தேவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நம்மை வழி நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய அன்பு பெரியது. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆவிலே ஏற்படுகிற ஒரு சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Yes, Lord. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah.
ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. ஹalleluya. ஓ ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya. 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 ஆமென். நம்முடைய வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பிரதர் எட்வின் அவங்க முன்பதாக வந்து சங்கீதத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இந்த நாளிலே நாம் 17வது சங்கீதத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 17வது சங்கீதத்துக்கு நேராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை சகோதரன் வாசிக்க, மறு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 17. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய நியாயம் கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷன் நான் உங்கள் உதடுகளில் மாக்கினால் விஷ்ணுடைய பாதிக்கு விலகி என்னை காத்துக் கொள்கிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்தும். தேவனே, செவி என்னிடத்தில் உம்முடைய செவி சாத்தி என் வார்த்தைகளை கேட்டார்கள். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்பிவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படிக்கு அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் சிங்கத்துக்கும் ஆயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவையும். மனுஷனுடைய கைக்கும் இம்மேல் நாங்கள் பங்கை பெற்றிருக்கிறோம் மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தின் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்று உமது இதயத்தினால் நிரப்புகிறோம். அவர்கள் வாக்கியத்தால் தங்கள் மீதியான எங்களுக்கு. கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நானோ நீதி உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இந்த சங்கீதத்திற்காக திரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளின் நன்மைகளை பரலோகத்திலிருந்து கத்த தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் பாடலை பாடும்போது காணிக்கைகளை செலுத்தி இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். சுராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய ஆராதனை உமக்கே, 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 சீரகுகளின்
ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில் செலுத்தின எல்லா காணிக்கைகள் தசம பாகங்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரம் அமைக்கி குலுக்கி சரிந்து போகும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு நீ தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கத்தர் கட்டளையிடுவீராக. நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு கூட கத்தர் பேசுங்க. பரலோகத்தின் வெளிப்பாடுகள் எங்களுக்கு தந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் எழுந்த உடனே நானே யோசித்தேன், பயங்கரமான குளிரும் பனியுமாக இருக்கிறது. 6 மணி ஆராதனை என்பது டூ ஏர்லி இந்த காலகட்டத்துக்கு. மே மாதத்திற்கு அது ஓகே, பட் இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப சீக்கிரமானால் இத்தனை பேர் இந்த 6 மணி ஆராதனைக்கு வருவான்னு பார்த்தா நிறைய பேர் எதுக்கு தான் வர்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த ஆராதனை முடித்து உங்கள் வேலைகளில் இந்த நாட்கால காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக சீக்கிரமாக வருவீங்க. அதிகாலையில் தேடுகிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகளை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஆலோசனை குழுவாக உட்கார்ந்து சில பேசின காரியங்களை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அருமையான ஆலோசனை குழுவில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதை உங்களுக்கு அறிவிப்பார்கள். ஆனால் நமக்கு 1ஆம் தேதியே கேரல், 2ஆம் தேதி அதை ஆரம்பிக்க வேண்டும் இருக்கிறபடினாலே சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மற்ற சபை காரியங்கள், கட்டட காரியங்கள் குறித்து, அந்த நாளிலே அன்பின் விருந்து காரியங்கள் குறித்து சகோதரர்கள் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இந்த வருஷமும் இந்த கேரல் நடத்தணுமா வேண்டாமா என்கிற ஒரு கேள்விகளுக்கு நடுவிலே ஆலோசனை குழுவில் உட்கார்ந்து பேசினோம். அதை நாம் நடத்தலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனால் போன வருஷத்தை போல பெரிய கூட்டமாக இல்லாதபடி கூட்டத்தை சுருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்களை குறைக்குவதற்காக நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். ஆகவே இந்த வருஷமானது 2 குழுக்களாக இது பிரிகிறது. இந்த கேரல் ஆனது 2 குழுக்களாக பிரிகிறது. முதல் குழு அருமையான ஜீவானந்த பிரதருடைய தலைமையிலே, 2வது குழு அருமையான பிரதர் ஞானதாஸ் அவருடைய தலைமையிலே இந்த குழுக்கள் பிரிகிறது. இதிலே ஒரு கூட்டமும் அதிலே ஒரு கூட்டம். இவர்கள் மாத்திரம் திங்கட்கிழமை வந்தார்கள் என்றால் 2வது குழு செவ்வாய்க்கிழமை, 3வது குழு மறுபடியும் முதல் குழு, 3வது நாள் புதன்கிழமை முதல் குழு, வியாழக்கிழமை 2வது குழு, இப்படி மாறி மாறி வருகிறோம். அதனாலே இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்காது, கூட்டம் மிகவும் குறைவாக இருக்கும். எனக்கு தெரிந்து ஒரு 10 பேருக்குள்ளே தான் இது வருகிறதா இருக்கும். அதனால இந்த கேரளிலே விசேஷமாக வாலிப சகோதரர்கள் பெரியவர்கள் வர விரும்புகிறவர்கள், வயதானவர்களுக்கு இடமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 60 வயதை தாண்டினவர்களுக்கு அந்த இடமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 60 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். நீங்கள் உங்கள் பெயரை நீங்கள் என்னிடத்திலே கொடுக்கும்படியாக கேட்கிறேன். எந்த குழுவில் நீங்கள் சேர்ந்து இதை வருகிறீர்கள் என்பதை நீங்கள் கொடுங்கள். அதற்கு ஏற்றாற் போல அதை அமைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, இந்த கேரல் நம்ம முடிகிற வீடுகளிலே நமக்கு ஒரு விருந்து, அன்பு, ஒரு உணவு, அதுக்கு ஏனென்றால் லேட்டாகி முடிக்கிறபடினாலே முடித்து நாம் வருகிறோம். ஆகவே அந்த முடிக்கிற வீடு இந்த வருஷத்தில் யாராரு உணவு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் கரங்களை உயர்த்துவீர்கள் என்றால் நான் எழுதி அதற்கு தகுந்தாற் போல நான் ஷெட்யூலை நான் போட வேண்டும். நான் இந்த வாரத்திலையும் அடுத்த வாரத்திலையும் இது போடாதால் அடுத்த வாரத்தில் நம் கேரளா ஆரம்பிக்கிறது. ரொம்ப நாளெல்லாம் இல்லை, அடுத்த வாரம் கேரளா ஆரம்பிக்கிறது. அதனால் இதை நான் இந்த வாரத்தில் உட்காந்து ஷெட்யூல் போட வேண்டும். இந்த வருஷம் நாங்கள் உணவு கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறீர்களா? கைகளை உயர்த்துங்கள். உங்களை பார்க்கிறேன். யாராவது ஒருத்தர் டக்குன்னு எழுதுனா நல்லாயிருக்கும். நோட் புக் இருக்கிறதா? ஓகே, நீங்களே எழுதி கொள்ளுங்கள். கோகுல் எழுதி கொள்ளுங்கள். பிரதர் எட்வின் எழுதி கொள்ளுங்கள். சின்ன பிரதர் எழுதி கொள்ளுங்கள். வேறு லதா, சிஸ்டர் லதா எழுதிக்கோங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? சிலர் ரெகுலராக இருக்கிறாங்க. பிரதர் சேகர் பிரதர், அவங்க ரெகுலர். இந்த வருஷம் கொடுக்கணும், போன வருஷம் அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, வேறு யாராவது இருக்கிறீங்களா? ஏன்னா இந்த வருஷம் குழுவும் குறைந்து இருக்கிறது, அதனால் உங்களுக்கு அதிக செலவுகளும் வராது. வேறு யாராவது இருக்கிறீங்களா? இல்லை என்றால் நான் அடுத்த சர்வீஸில் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15லேருந்து 17 பேர் தேவைப்படுகிறது. ஒரு 18 நாள் ஆகுது நம்ம இந்த கேரல் போக வேண்டியது இருக்கும் அதற்காக. ஓகே, நீங்கள் ஒரு வேளை யோசிப்பீர்கள் என்றால் முடிந்த பிறகு பாஷை என்ன நீங்கள் தரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிஃபன், அவ்வளோதான். நாங்கள் அவ்வளோ தூரம் வரோம்,
நைட் ஒரு டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுறோம், அவ்வளோதான். நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஒரு டிஃபன் மட்டும் கொடுத்தால் போதுமான ஒரு காரியம். ஆகவே அப்படி யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆராதனை முடிவில் என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம இந்த இதில் இன்னமும் நான் இன்றைக்கி உட்காந்து எழுதி அதில் எல்லாரையும் நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறவனாக இருக்கிறேன். ஓகே, 3வது அறிவிப்பு. இந்த சந்தா, மாத சந்தா ஜென்ரல் ஃபண்டு முடிய போகிற இந்த வருஷம் தயவுசெய்து இது வரைக்கும் கொடுக்காதவர்கள் நீங்கள் கொடுத்து முடிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குளோபல் யூனிவர்சிட்டி இன்னமும் இந்த புக்கு வாங்காதவர்கள், இன்னும் புக்கு இருக்கிறது நிறைய, சிலரில் வாங்கலை. தயவுசெய்து இந்த புக்கை வாங்கிட்டு போய் படிங்க. 6ஆம் தேதி இந்த பரீட்சை நடைபெறும். 6ஆம் தேதி மத்தியானம் இந்த பரீட்சை நடைபெறும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாளை காண்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்க முடியும். அதுக்கு முன்பதாக நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆண்டவருடைய கிருபையினாலே மிக ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். உண்மையாலுமே நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் இந்த உபவாச ஜபங்களில் கொடுத்து கொண்டு வருகிறார். நமக்கு இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கிறது ஃபாஸ்டிங், அவ்வளோதான். இந்த வாரத்தோடு முடியுது. அடுத்த திங்கட்கிழமை க்ளோசிங் டே, இந்த ஃபாஸ்டிங் க்ளோசிங் டே. அப்புறம் அடுத்த வருஷத்தை தான் நம்ம தொடங்க போகிறோம். இந்த வருஷம் இறுதியில் ஒரு 3 நாள் நம்ம வைக்க போகிறோம். அதனால் இது வரைக்கும் வராதவர்கள், இங்கே உட்காந்துருக்கிறவங்கள சிலரில் இது வரைக்கும் வராதவங்க இருக்கிறீங்க. தயவுசெய்து இது வரைக்கும் வராதவங்க இந்த ஒரு வாரமாவது அட்டன் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க சாயந்தரத்தில் அட்டன் பண்ணுங்கள், வேலைக்கு போகாதவங்க காலையில் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரமாவது நீங்கள் 7 நாளாவது ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஷோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் நடக்கிற இந்த வருஷத்தை திரும்பி பாருங்கள். எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை சோதனை வழியாக போனீங்க. அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தொடர்ந்து உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம் ஒன்று மாத்திரம்தான். ஜெபிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் கிருபையை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல் விட்டு விட்டு வந்தவங்க தயவுசெய்து இந்த ஒரு வாரம் ரெகுலரைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் அப்போ ஒரு நாள் வருவீங்க, 2 நாள் வராமல் இருப்பீங்க, அப்படிலாம் அதெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு வாரம் ரெகுலராக 7 நாளுமே நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்களோடு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா. அதிகமாக இந்த வாரத்தில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களோடு சேர்ந்து அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க விரும்புகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாளை காண்கிறவர்கள் யாராவது இருந்தால் எழுந்து நில்லுங்கள். நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பிறந்த நாள். ஓகே, பிரைஸ் லார்ட். அதற்கு வேறு யாராவது? ஓகே, பிறந்த நாள். ஓகே, திருமண நாள் யாருக்காவது இருக்கிறதா? திருமண நாள் வேறு யாராவது இருக்கிறீங்களா? இல்லையா? சரி, ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாரம் பிறந்த நாளை காண்கிற இந்த 3 பேருக்காக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உன் ஆத்மா வாழுவது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்ற வார்த்தையின் பிரகாரம் எல்லா ரீதியிலும் வாழ்ந்து உங்கள் சுகமாக இருப்பார்களாக. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை என்றென்றும் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தில் இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய ஆண்டு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தின் ஆண்டாக, அதிசயத்தின் ஆண்டாக, எடுக்கிற காரியங்கள் அல்லேலூயா பூர்த்தியாகிற ஆண்டாக, நிறைவேறுகிற ஆண்டாக ஆண்டவர் மாற்றி தர முடியாது. நல்ல சரீர சுகம், பலன், ஜீவனை தாங்க எல்லா எதிர்வல்லமைகளையும் முறியடிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உட்காருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஏதாவது நான் மறந்துருந்தா? ஓகே, நல்ல வேலை ஞாபகம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த வாரம் ஸ்நாக்ஸ் கொடுக்க வருங்க. கோகுல் அதையும் எடுத்துக்கோ. திங்கட்கிழமை யாராவது இது வரைக்கும் கொடுக்காதவங்க நீங்கள் இந்த வருஷம், இந்த வாரம் தான் கடைசி வாரம், நீங்கள் வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு 27 ஃப்ரைடே வந்து சேவியர் பிரதர், சேவியர் 27 வெள்ளிக்கிழமைன்னு போட்டுக்கோ. ஓகே, 20 சனிக்கிழமை தம்பு. ஓகே, அது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் யாராவது இருக்கிறீங்களா? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 4 நாள் இருக்குது. அது இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்த சர்வீஸில் யாராவது இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் இது மட்டும் நம்மை நடத்துகிற தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இது 4வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம டிசம்பர் மாதத்தில் போகிறோம். இந்த வருஷம் தொடங்கினது நமக்கு தெரியலை, இந்த வருஷம் முடிவதும் தெரியல. கொரோனாவில் இந்த வருஷம் ஓடி விட்டது. வீட்டுக்குள்ளேயே அடங்கின ஆண்டு இந்த ஆண்டாக மாறிவிட்டது. ஆனால் எத்தனை போராட்டமும் சோதனை வந்தாலும் உங்களையும் என்னையும் காப்பாற்றின தேவன் இந்த வருஷத்திலே நம்மை நடத்தி வந்தார். அதற்காக ராமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா.
தொடர்ந்து நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராயிருப்பாராக. தெய்வம் நல்லவர். இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பிரசங்கித்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. என்ன வசனம்? இந்த மாதத்திலே வாக்குத்தத்த வசனம் என்ன வசனம்? நேற்று என்ன சாப்பிட்டீர்கள்? இன்றைக்கு காலை என்ன சாப்பிட்டீர்கள்? நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை. நீங்கள் போன வாரம் கூட நீங்கள் பண்ணல, அதுக்கு முந்தின வாரம் பண்ணீங்க, இப்போ கேட்டால் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான கால். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நீளும். உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதீயும். அல்லேலூயா. 2 வாரங்கள் இதிலிருந்து நான் பேசினேன். போன வாரம் தீபாவளின்றதுனால தீபாவளியை செய்தி கொடுத்தேன். மறுபடியும் அந்த டாப்பிக்குள்ளே நான் வந்துட்டேன். இந்த வாரமும் அதிலிருந்து உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பிடித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதல்ல வாரத்தில் உதவி செய்கிறார் என்று சொல்லி நான் பிரசங்கித்தேன். ஞாபகம் இருக்கும் என்றால், உங்கள் நோட்ஸ் இருக்கும் என்றால் திரும்பி பார்த்து ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார் என்கிற ஒரு 3 காரியத்தை சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். சகாயராக இருக்கிறார், ஒத்தாசையாக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது யாருக்கு உதவி செய்கிறார்? நோக்கி பார்க்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார். சோத்திரம். அவ்வளோதானா? அது விலைக்குறை தான் சொன்ன. அதுக்கு அடுத்தது இக்கட்டுலாம். எப்பொழுது இக்கட்டில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், அவிசுவாசத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்கிறார். 2வது வாரத்தில் உங்களோடு கூட பிரசங்கித்தது துணை நிற்கிறார் என்று பிரசங்கித்தேன். எப்பொழுது அனுசாரியா இருக்கிறார், அனுக்கிரகம் பண்ணுகிறார், துணை நிற்கிறார். எப்பொழுது துணை நிற்கிறார்? ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறார், ஏற்ற சமயத்தில் துணையாக இருக்கிறார், அனுக்கிரக காலத்தில் கர்த்தர் நமக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் அது பரவாயில்ல, ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. நிறைய பேர் அவ்வளோதான். அது க்ளோசிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. வேதத்தை என்றைக்குமே வசனத்தை மறக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 3வது பகுதி இன்றைக்கு உங்களோடு கூட அதே வசனத்திலிருந்து ஆண்டவர் ஆசா தன்னுடைய ஜபமாக அவன் சொல்லுகிற 3 காரியங்களை அந்த வேத பகுதியில் வாசித்தோம். அதான் முதலாவது. நான் இது ஆரம்பத்தில் சொன்னேன் 4 காரியங்கள். அதில் 1 ஆண்டவர் உதவி செய்கிறார், 2வது ஆண்டவர் துணையாக இருக்கிறார், 3வது நீர் எங்கள் தேவன் என்று ஆசா சொல்லுகிறான், 4வது உம்மை மேற்கொள்ள விடாதியும் என்று அவன் உறுதிப்படுத்துகிறவனாயிருக்கு. இன்றைக்கு அந்த 3வது பகுதி ஆசா தன் ஜெபத்தில் அவன் சொல்லுகிறது, நீர் எங்கள் தேவன். ராமன் சொல்ல மாட்டீங்களா? நீர் எங்கள் தேவன். அல்லேலூயா. ஆசா தன்னுடைய ஜெபத்தில் ஆண்டவரை இவ்வளவு அருமையாக உரிமை கொள்ளுகிறவனாக இருக்கிறான். எவ்வளவு அருமையாக அவன் உரிமை கொள்ளுகிறான். நீர் எங்கள் தேவன் என்கிற உரிமையை அவன் அந்த வேதத்தில் கொள்ளுகிறதா இருக்கிறது. ஏன் அதை சொல்லுகிறான் என்றால், எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவர் என்பதை அவன் உணர்ந்தவனாயிருக்கிறான். எல்லாவருக்கும் மேலாக அவர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா கிருபைகளுக்கும் மேலானவர் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறபடினாலே நான் அவருக்கும் எனக்கும் ஒரு உரிமையை நான் கொள்ளுகிறேன். அந்த உரிமையில் கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். என்றைக்கு நீங்களும் நானும் நீர் எங்கள் தேவன், என்னுடைய தேவன், என் தேவன் என்று என்றைக்கு நீங்கள் உரிமை கொள்ளுகிறீர்களோ, அன்றைக்கு கர்த்தர் மற்ற நாட்களை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் உதவிகளையும் எழுப்புதலையும் கர்த்தர் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவன் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறான்? 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் மேலானவராய் இருக்கிறார். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே தான் அவர் எங்கள் தேவன் என்று அவன் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். தானியேல் புஸ்தகத்தில் சாத்ராக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், அவர் எங்கள் தேவன். 3ஆம் அதிகாரம் 17
17 வசனத்திலே அவர் எங்கள் தேவன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எங்கள் தேவன் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அவர் ஒருபோதும் எங்களை அவர் கைவிடுவதே இல்லை. அவர் கைவிடாதபடி எங்களை காத்துக் கொள்ளுகிறார். ஆகவே எங்கள் தேவன் என்று அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். 44ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவர் எங்களை ரட்சிக்கிறபடினாலே அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த சர்வ வல்லமுள்ள தேவனை எங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை இக்கட்டிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனத்திலே ஆசா சொல்லுகிறார், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். ஒரு உரிமையோடு சொல்லுகிறார், நீர் எங்கள் தேவன் என்று. உரிமையோடு நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? ஒரு 3 காரணத்தை நான் சொல்லுகிறேன். அதே வசனத்திலிருந்து தான் அந்த காரணங்களை நான் சொல்லுகிறேன். அவன் உரிமையோடு நீர் எங்கள் தேவன் என்று சொல்வதற்கு முதல் காரணம், அந்த வசனத்துடைய ஆரம்பம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எங்கள் தேவன் என்று சொல்லுவதற்கு காரணம் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டபடினாலே, கூப்பிடுகிறபடினாலே அந்த உரிமையில் அவன் சொல்லுகிறான், நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவஜனமே, என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை உண்மையாக கூப்பிடுகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறீர்களோ, அன்றைக்கு தேவன் உங்களுடையவராய் மாறுகிறார். நீங்கள் உடனே சொல்லலாம், அவர் எங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லலாம். கூப்பிடாத வரைக்கும் அவர் நம்முடைய தேவன் என்று நாம் உரிமை கொள்ளவே முடியாது. அவரை ஆராதிக்காத வரைக்கும், அவரை நோக்கி பார்க்காத வரைக்கும் அவர் எங்களுடைய தேவன் என்று நம்ம சொல்லவே முடியாது. அவரை ஆராதிக்கும் போது மாத்திரம்தான், கூப்பிடும் போது தான். அல்லேலூயா. பாருங்க, தானியேல், சாத்ரா, நான் ஏற்கனவே சொன்ன வசனம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறவர்கள். அதனால தான் அவர்கள் உரிமையோடு சொல்கிறார், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. ஏன்னா கூப்பிட்ட தேவன், அவர் எங்களை காப்பாற்றுவார், எங்களை நடத்துவார். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தேவனாக அவர் செயல்படுவார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சாமுவேலுடைய கூட்டத்தார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்கிற தேவன். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். உடனே கர்த்தர் ஒன்று செய்கிறார், இடி முழக்கங்களையும் மலைகளையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள். அல்லேலூயா. சாமுவேல் சொல்கிறார், நீர் எங்கள் தேவன் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறபடினாலே கர்த்தர் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எசேக்கியா ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தேனே, நீர் என்னுடைய தேவனே, இப்பொழுது நான் வியாதிப்பட்டு இருக்கிறேனே, நான் உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொன்ன உடனே தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். எங்கள் தேவன் என்று நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டுமா? ஆசா எங்கள் தேவன் என்று சொல்லுவதற்கு காரணம் அவன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். இந்த காலவேளையில் நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக, நாம் உரிமை கொள்வோம் அவர் எங்கள் தேவன் என்று. ஹல்லேலூயா. 2வது, அவர் எங்கள் தேவன் என்று ஆசா உரிமை கொள்வதற்கு, நீர் என் தேவன் என்று சொல்லி அவன் சொல்லுவதற்கு 2வது காரணம் இருக்கிறது. அதே 14ஆம் அதிகாரம் 2-4-16ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் உதவி செய்வது லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் சொல்லிவிட்டு சொல்கிறார். உம்மை எப்படி இருக்கிறோமா? சார்ந்து இருக்கிறோம். முதலாவது, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். 2வது, எங்கள் தேவன் என்று சொல்வதற்கு காரணம் நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம். நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள்?
ஹல்லேலூயா. குடும்பத்தை சார்ந்து இருக்கிறீர்களா? அல்லது கணவன் மனைவியை சார்ந்து இருக்கிறீர்களா? பெற்றோரை சார்ந்து இருக்கிறீர்களா? இன்னைக்கு உலக மனுஷன் பணத்தை சார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு உலக மனுஷன் அரசியலை சார்ந்து இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அரசியல்வாதிகள் இன்னொரு அரசியல்வாதியை சார்ந்து இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் யாரையும் சாராதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் உரிமை கொள்ள வைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 6வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து இருந்தான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர்களை சார்ந்து இருந்தான். ஆகவே தான் மோசே கற்பித்த கற்பனைகள் அனைத்தையும் அவன் கை கொள்ளுகிறவனாக இருக்கிறான். 2 நாளாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம், கர்த்தரை சார்ந்து கொண்டால் நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இயேசுவுடைய சீஷர்கள் 12 பேர் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் மாத்திரம் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து இருந்தான். அதோடைய வழக்கங்கள், அதில் சில அதோடைய பின்னணி எல்லாம் வேற இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால் அவன் கர்த்தரை சார்ந்து இருந்தான். யோவான் என்கிறவன் கர்த்தரை சார்ந்து இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சார்ந்து இருந்தபடியினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவன் சார்ந்தபடினாலே தேவன் இந்த யோவானின் மேலே ஒரு கண்ணோக்கம் உள்ளவனாய் மாறினார். அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் இப்படிதான் மரிக்கணும். இயேசு பேதுருவை பார்த்து சொன்ன உடனே பேச்சொல்லான், இவனை குறித்து என்ன சொல்றீர் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நான் வருகிற வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கலாமே. அவனை குறித்ததான ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. காரணம் அவன் கர்த்தரின் மார்பிலே சார்ந்து கொண்டபடியினாலே. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய மார்பிலே சார்ந்து கொள்வோம். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனம் விடியா சொல்கிறது, கர்த்தர் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தரை நம்பி தேவனை என்ன செய்வான்? சார்ந்து கொள்ள கடவன். அப்படி சார்ந்து கொள்ளுகிறதுனால என்ன நடக்கிறது? இருளில் இருந்து அவனுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை தருகிறார். கர்த்தர் அவனை பிரகாசிக்க செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உலகத்தை சார்ந்து நம்ம வெட்கப்பட்டது போதும். இன்னைக்கு மனுஷனை சார்ந்து நம்ம தோல்வி அடைஞ்சது போதும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பணத்தை சார்ந்தோம், நம்முடைய சொந்தங்களை சார்ந்தோம். இவர்கள் என்னை அதாவது சார்ந்ததுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுவேன், நான் நம்பி இருந்தேன். நான் அல்லேலூயா, இவர்களை நான் 100% நம்பி இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க. அல்லேலூயா. யாரையும் சார்ந்து உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் சொந்த கணவனை கூட நான் சொல்லுவேன், உங்கள் மனைவியை கூட நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை கூட நான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வருகிற விசுவாசிகளையும் கூட சார்ந்தாருங்க. ஏன் ஊழியக்காரர் பாஸ்டர் கூட சார்ந்து வாழாதீங்க, நம்பி வாழாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழுங்க. ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிடுவது இல்லை, இல்லை. ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மேலே கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருப்பார்களாக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், உம்முடைய மார்பிலே நான் சார்ந்து கொள்ளுவேன், நேசர் மேலே நான் சாய்ந்து கொள்ளுவேன் என்று அந்த உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 3வதாக, ஹல்லேலூயா, ஆசாவானவர் எங்கள் தேவன் என்று உரிமை கொள்வதற்கு 3வது காரணம் என்ன? அந்த 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த வசனம் சொல்லுவது, உம்மை சார்ந்து உமது நாமத்தில். ஹல்லேலூயா. உம்மை சார்ந்து 3வது உமது நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில். ஹல்லேலூயா. அல்லது இப்படி சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தை பிடித்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதலாவது கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டான், இரண்டாவது கர்த்தரிடத்தில் சார்ந்து கொண்டான், மூன்றாவது கர்த்தருடைய நாமத்தை பிடித்து கொண்டான். என்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை ஒரு மனிதன் பிடித்து கொள்கிறானோ அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் என்று உரிமை கொள்ள வேண்டுமா? If God wants to be your God, if God wants to be our God, நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதே இல்லை. தாவீது சொல்லுகிறான், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் யுத்தத்துக்கு போகிறான். கோலியாத்து வருகிறான். கோலியாத்து தாவீதை நாய் என்று சொல்லுகிறான். நான் என்ன நாயா என்று கேட்கிறான். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறானா என்று கேட்கிறான். ஆனால் தாவீது அதுக்கப்புறம் கோலியாத்து தாவீதை மாத்திரமல்ல, தாவீதின் ஆண்டவரை அவன் நிந்திக்க ஆரம்பித்து விட்டான். 45வது வசனத்தில் தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ நிந்திக்கிற அந்த தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் நான் வருகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, அந்த நாமத்துக்கு ஒரு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த நாமத்துக்கு ஒரு விடுதலை உண்டு, அந்த நாமத்திற்கு ஒரு ஜெயம் உண்டு, அந்த நாமத்துக்கு ஒரு வெற்றி உண்டு. அந்த நாமத்தில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இந்த கர்த்தருடைய நாமம். ராமன் வரலையே, சத்தமாக ராமன் வரலையே, சத்தமாக ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 20வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் 7வது வசனத்திலையும் இதே தாவீது சொல்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை. 5வது வசனத்தில் நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் என்ன செய்வோம்? கொடியேற்றுவோம். 7வது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை. நாங்கள் செய்கிறது ஒன்று தான், எங்கள் ஜீவனுள்ள எங்களுக்கு உயிரை கொடுத்த, எங்களை வாழ வைக்கிற, எங்களை நிலைநிறுத்துகிற எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த நாமத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராய். இந்த நாமத்தை இந்த ஆசா பிடித்ததுனால தான் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், பலமுள்ளவனாகிலும். உமக்கு எப்படி எதை வச்சு சொல்றான் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை அவன் உறுதியாய் பிடித்ததுனால தான். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உறுதியாக பிடிச்சிருக்கிறீங்களா? அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காரியமும் லேசான காரியம். எதையும் திருத்த என் ஆண்டவராலே முடியும், எதையும் மாற்ற என் தேவனாலே முடியும். என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவைகளை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? நல்ல சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? இதற்கு ஸ்தோத்திரம். நீ எங்கள் தேவன் என்று அவன் சொன்னதுக்கு காரணம், இந்த 3 காரணம் என்னவென்றால், அவன் தேவனை நோக்கி கூப்பிட, 2வது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான், 3வது கர்த்தருடைய நாமத்தை அவன் பிடித்து கொண்டான். இவன் எங்கள் தேவன் என்று அவன் சொன்ன உடனே ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டாரு. நீ எனக்கு உரிமை கொள்ளுகிறபடினால் நானும் உன்மேல உரிமை கொள்ளுகிறேன் என்று ஆசா எங்கள் தேவன் சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு 3 பெரிய காரியங்களை செய்கிறவராய். என்ன அந்த 3 பெரிய காரியங்கள்? அதையும் உங்களோடு கொடுக்க. ஆசாவுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? முதலாவது காரியம், அதே 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறது, அவர்கள் ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் துரத்தினார்கள், முறிந்து விழுந்தார். அடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்பிளா சொல்லுகிறேன், நான் நேரம் இல்லாததுனால வேகமாக சொல்லுகிறேன். ஆசாவுடைய சேனை கர்த்தருடைய சேனையாய் மாறினது. ஆண்டவரே செய்கிறார், ஆண்டவரே செய்கிறார். ஆசாவுடைய சேனை யாருடைய சேனையாய் மாறினது? கர்த்தருடைய சேனையாய் மாறினது. இப்பொழுது எதிராளிகள் ஆசாவை துரத்தும்படியாக வந்து பார்த்தால் இங்கே யார் நிற்கிறார் என்றால் கர்த்தரே அவர்களுக்கு எதிராய் நிற்கிறார்கள். தேவஜனமே, எங்கள் தேவன் என்று நீங்கள் உரிமை கொள்ளுவீர்கள் என்றால் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற பெரிய காரியம், உங்களுடைய பலத்தை அவருடைய பலமாய் எடுத்துக்கொண்டு, உங்களுடைய காரியத்தை அவருடைய காரியமாய் எடுத்துக்கொண்டு, அவரே நமக்காக முன் நின்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இன்று கண்ட எகிப்தியனை
ஏன் சொன்னார் தெரியுமா? இதை ஏன் சொன்னார் தெரியுமா? நான் தான் இந்த யுத்தத்தை செய்கிறேன். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இது கர்த்தருடைய சேனையாய் மாறும் என்றால் கர்த்தர் அதை எப்பொழுது செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்கிறார், எங்களை எப்பொழுதும் வெட்டி சிறக்க பண்ணுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எங்களை எப்பொழுது. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் என்னுடையதாக இருந்தது, இதுவரைக்கும் உங்களுடையதாக இருந்தது, இதுவரைக்கும் ராணிப்பேட்டை சபையா இருந்தது. ஆனால் இன்று முதல் அது கர்த்தருடையதாய் மாறினபடினாலே கர்த்தரே இந்த காரியங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆலயத்தை கட்டுவதற்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நாம் தான் இந்த முயற்சி எடுத்தோம், இனி இது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் முயற்சி எடுக்க செய்தமுள்ளவராயிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் இதை செய்ய போகிறார். ஆண்டவர் இதை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கன்னு சொல்ல மட்டும் முடிக்கல. எப்பொழுதும், எனி டைம், ஆல் டைம், எவ்ரி டைம், எப்பொழுதும் எங்களை வெற்றி, சின்ன நேரம் பெரிய நேரம், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க முடிகிறார். எவ்வளவு தூரம் வெற்றி சிறக்க விரும்புகிறார்? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் முற்றுமுடிய ரோமர் 8:37 சொல்லுகிறது, முற்றுமுடிய என்னை ஜெயங்கொள்ளுகிறவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்படி கர்த்தர் ஜெயம் எடுத்து விட்டால் அந்த தேசத்தில் கர்த்தர் அமைதலை தருகிறவராயிருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், இதுவரைக்கும் யோசுவா ஜனங்களை நடத்தினான், இப்பொழுது அந்த தேசமானது கர்த்தருடைய தேசமாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய தேசமாய் மாறின உடனே வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்தில், அந்த தேசத்தில் யுத்தம் இல்லை, அந்த தேசமானது அமைதலாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என் சகோதரனே, என் சகோதரியே, இதுவரைக்கும் நீங்கள் ஜோமணி காரியங்கள் என்னென்ன காரியங்களை செய்தலோ அதெல்லாம் உங்களுடைய காரியமாக இருந்தது. இன்று முதல் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது கர்த்தர் சொல்லுகிறார், அது இனி என்னுடைய காரியம், அது இன்னும் என்னுடைய காரியம். இதை நானே மேற்படுத்தி நடத்துவேன். நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன். நான் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். நானே உங்களுக்கு முன்பதாக போய் கோணல் அளவைகளை செவ்வையாக்கி அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன் கர்த்தருடைய இந்த சேனை கர்த்தருடைய சேனையாய் மாறினது. 2வது ஆசாவுக்கு கர்த்தர் செய்த 2வது காரியம், அதே 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதியில் சொல்லுகிறது, எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எத்தியோப்பியர் இனி முறிந்து விழாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தியோப்பியர் ஹல்லேலூயா, அவர்கள் முறிந்து திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு அவர்கள் முற்றுமுடிய விழுந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி சத்ரு உனக்கு முன்பாக ஒருபோதும் நிற்பது இல்லை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன முதல்ல சொன்னது, இன்று கண்ட எகிப்தியனை இன்று நீ என்ன செய்ய மாட்ட, நீ என்ன செய்ய மாட்ட, காணவே மாட்ட. அப்பனா இனி உனக்கு முன்பாக பிரச்சனை என்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா. உன்னை நிந்திக்கிறவர்கள் இனி நீ பார்க்க மாட்டாய். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை இனி நீ பார்க்க மாட்டாய். ஏன் தெரியுமா? எத்தியோப்பியர்கள் இனி எழும்ப முடியாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நொறுக்கி போட்டு விட்டார். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் பண்ண வருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது கர்த்தருடைய பிரச்சனையா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மலையின் மேலே சீசர்கள் வந்து விட்டார்கள். திரளான ஜனங்கள் வந்து விட்டார்கள். எல்லாரும் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே இவங்களுக்கு சாப்பாடு கூட என்று இயேசு சொன்னார். சீசர் சொல்றாங்க, இவங்களுக்கு இத்தனை பேருக்கு 5000 புருஷங்களுக்கு சாப்பாடு வழியே இல்லை, இவங்களை அனுப்பிவிடு ஆண்டவர், டைம் ஆயிடுச்சு, அனுப்பிவிடு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏய், இவ்வளோ நாள் இது ஓம் பிரச்சனையா இருந்துச்சு, இவ்வளோ நேரம் ஓம் பிரச்சனையா இருந்துச்சு, இதுலேருந்து இது ஏன் பிரச்சனை, நான் இதை சால்வ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? 5 அப்பங்களையும் அல்லேலூயா 2 மீன்கள் இருக்குது போதும், அதை கொண்டு இத்தனை காரியங்களை நானே செய்து முடிக்க வல்லவராயிருக்கேன். இந்த நல்ல நாளில் வந்திருக்கிற சகோதரனே, கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் செய்வார் என்று வார்த்தை சொல்லுவார் என்றால் அதை பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. எத்தியோப்பியர்கள் பலம் கொள்ளலாம், எத்தியோப்பியர்கள்
திரளாய் வரலாம், எத்தியோப்பியர்கள் நெருங்கி வரலாம், ஆனால் இல்லாமல் ஆக்குவது என் தேவனுடைய கரமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணுங்க. இதே 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசபாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு விரோதமாய் பெரிய கூட்டம் எழுப்பினதாம், அவனுக்கு விரோதமாய் திரளான கூட்டங்கள் வந்ததாம், நெருங்கி வந்தார்களாம். ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வந்த உடனே இல்லாமல் போய்விட்டார்களாம். என்ன நடந்தது? ஒருவருடைய கண்களை ஒருவர் குருடாக்கி அவர்களே குத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். ஆண்டவர் ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார், நீர் எங்கள் தேவன் என்று, நீர் எங்கள் தேவன் என்று சொன்னபடினால். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த நல்ல நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன் அருமையான சகோதரனே. என்றைக்கு நீங்கள் இந்த ஆண்டவரை பார்த்து எங்கள் தேவன் என்று உரிமை கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2வது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை முற்று முடிய கர்த்தர் நீக்கி போடுகிறவராயிருக்கிறார். 3வது, கர்த்தர் செய்கிற 3வது காரியம் என்ன? 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதே 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்கள். கர்த்தராலே அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. 3வது, கர்த்தர் செய்கிற காரியம். 1வது, கர்த்தர் செய்த காரியம் அவர்களுடைய சேனை கர்த்தருடைய சேனையாய் மாறினது. 2வது, கர்த்தர் செய்த காரியம் எதிராளிகளாகிய எத்தியோப்பியர்கள் இனி திரும்பி பலம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் முறியடித்தார். 3வது, கர்த்தர் செய்த காரியம் கர்த்தராலே அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. யாருக்கு பயங்கரம் உண்டாயிற்று? யாருக்கு பயங்கரம் உண்டாயிற்று? யாரால் என்றால் கர்த்தரால் என்று சொல்லலாம். யாருக்கு பயங்கரம் உண்டாயிட்டு? எதிராளிகளுக்கு. யாருக்கு பயங்கரம் உண்டாயிட்டு? எதிராளிகளுக்கு. ஏன் தெரியுமா? இந்த யுத்தம் ஆசாதான் நினைச்சாங்க, ஆனா யுத்தத்தை செஞ்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இப்போ இவங்க ஆசாவை பார்க்கல, யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? கர்த்தரை பார்க்க வந்தாங்க. கர்த்தருடைய செயலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஆஹா, அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த மாசத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தாரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அறிந்து கொண்டு உங்களை கண்டு பயப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆதியாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆதியாகமம் 30 யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. யாக்கோபின் நிமித்தமாக, அல்லேலூயா, 35 5வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் நிமித்தமாக சுற்று வட்டத்தார் எல்லாரும் அவன் பயங்கரம் உண்டானபடியினாலே, சுற்று வட்டாரத்தில் பயங்கரம் உண்டாதனாலே யாக்கோபை யாரும் பின்பற்றவே இல்லையாம். அவனுடைய குமாரரை பின்பற்றவே இல்லை. ஏனென்றால் யாக்கோபின் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாத்ரா 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அல்லேலூயா, அல்லேலூயா, நானும் 10வது வசனத்தில் சொல்லுகிறது, அதோ நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், பூமியில் எந்த மனிதனிடத்திலும் செய்யாத ஒரு அதிசயங்களை உனக்கு நான் செய்வேன் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். இதனால என்ன நன்மை நடக்கும்? 2 காரியம் நடக்கும். உங்களுக்கும் நடக்கும், பிறருக்கும் நடக்கும். நமக்கு என்ன நடக்கும்னா, நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆமென். நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை விசுவாசிப்போம். 2வது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். எதிர என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஆண்டவர் இந்த காரியத்தில் அவர்கள் யுத்தத்திற்கு இனி என்ன செய்ய மாட்டார்கள், வரவே மாட்டார்கள். 2வது, அவர்கள் ஒருபோதும் உங்களை பின்தொடரவே மாட்டார்கள். ஒரு வேளையிலே சொல்ல மாட்டீங்களா? ஒளிஞ்சுதுரா சாத்தான், இன்னியோட கதை முடிஞ்சது, இதுக்கப்புறம் என் வரமாட்டான், என் தொல்லையே ஒளிஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படி இல்லை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்ல, இது உலக மனுஷனுக்கு சொல்லாதீங்க, பிசாசுக்கு சொல்லுங்க. இன்றோடு எல்லாமே முடிவுக்கு வந்தது. ராமன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? 2 நாளாக வசனம் நிறைய இருக்கிறது, ஆனாலும் சொல்லிவிட்டு போகிறேன். பயங்கரம் உண்டானால் இதெல்லாம் நடக்கும். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், இனி யுத்தங்கள் பண்ணாதபடிக்கு கர்த்தரே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 35:5 சொல்லுகிறது போல, இனி அவர்கள் பின்தொடராதபடிக்கு கர்த்தர் அவர்களை தடுக்கிறவர்களாக இருப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் எங்கள்
உங்கள் தேவன் என்று நீங்கள் சொன்னதினாலே இந்த 3 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் தேவன் என்று நீங்கள் சொன்னதினாலே கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள் அவர்களுடைய சேனை கர்த்தருடைய சேனையாய் மாறினது. 2வதாக எதிராளிகள் எதிர்கொண்டு பலம் கொண்டு வராதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். 3வதாக நாம் அவர்கள் நிமித்தமாக எதிராளிகளுக்கு பயங்கள் உண்டாக கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 3 காரியங்களையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் கர்த்தர் அதை செய்கிறார். என்னென்ன கண்டிஷன்? 2 நாளாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால் அந்த வசனத்துடைய ஆரம்பம் சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தர். யாருங்க? தன் தேவனாகிய கர்த்தர். யாருங்க? தன் தேவனாகிய. அந்த ஒரு உரிமையை சொல்றான் பாருங்க. தன் தேவன், தன்னுடைய தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவன் என்று சொல்லுகிறானே, அதை அந்த உரிமையில தான் சொல்லுகிறாரு. அந்த உரிமையில தான் சொல்லுகிறாரு, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவளாம் உதவி செய்வது உமக்கு. அல்லேலூயா. அந்த உரிமையில தான் சொல்றாரு, நீர் எனக்கு துணை நில்லும். அந்த உரிமையில தான் சொல்றாரு, எனக்கு நீர் உதவி செய்யும். அந்த உரிமையில தான் சொல்கிறாரு, நீரே தேவன் சொல்கிறார். அந்த உரிமையில சொல்கிறார், மேற்கொள்ள விடாதையும் சொல்ல. எந்த உரிமையில சொல்கிறார்? தன் தேவன். தன் அப்படின்னு என்ன? ஆசாவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு உண்டானது. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யணுமா? the first condition, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு உண்டாவதாக. Let there be a great connection between you and God. உனக்கும் ஆண்டவருக்கு நல்ல தொடர்பு இருப்பதாக, நல்ல உறவு உண்டாவதாக, நல்ல ஐக்கியம் உண்டாவதாக, நல்ல நல்ல ஹல்லேலூயா பலமுள்ள ஒரு ஹல்லேலூயா ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்களா? என்றைக்கு நீங்கள் தேவனும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாராக. ஹல்லேலூயா. அவர் உங்கள் தேவனாய் மாறுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2வது கண்டிஷன், அதே 2 நாளாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். செகண்ட் கண்டிஷன், கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யுங்க? தேடுங்க. எப்போ கர்த்தரை தேடணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. பைபிள் வாசிச்சு பாருங்க. மேலே இருக்கிறது, அந்நிய தேவர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டான், எல்லாமே மாறிச்சு. 4ஆம் வசனம், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைகளை செய்யும்படி கற்பித்தான். அப்படி எல்லாம் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6ஆம் வசனம் வரைக்கும், அது வரைக்கும் நீங்கள் பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ப்ராப்ளமே இல்லை. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5, 6ஆம் வசனம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேசம் 7ஆம் வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்லுகிறது, தேசம் நமக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா? நல்லா விழிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தேசம் நமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அமெரிக்கையா இருக்கிறது. என்ன? அமைதியாக இருக்குது. அமெரிக்காவாக இருக்கிறது மாத்திர போறீங்க. அமைதலாக இருக்கிறது. தேசம் எப்படி இருக்கிறது? இப்போ கவனிங்க நல்லா. தேசம் அமைதலாக இருக்கும் போது ஆசா கர்த்தரை தேடினான். இப்போ தேசம் ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துருச்சு. 11ஆம் வசனத்தில் தேசம் எப்படி வந்துருச்சு? பிரச்சனைக்குள்ள வந்துருச்சா? இங்கேயும் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதுதாங்க ஒரிஜினல் கிறிஸ்தவனுக்குள்ள ஒரு அழகு. என்ன தெரியுமா? ஒரு டூப்ளிகேட் கிறிஸ்தவன் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் கடவுளை தேடுவான். ஒரிஜினல் கிறிஸ்தவன் நல்லா இருக்கும் போதும் கடவுளை தேடுவான், பிரச்சனை இருக்கும் போதும் கடவுளை தேடுவான். நான் பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நல்லா இருக்கும் போது நீ கடவுளை தேடினா, நீ பிரச்சனையாக இருக்கும் போது தேடும் போது உடனே பதில் கிடைக்கும். அதுதான் ரகசியம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்கும் போது நீ நல்லா கடவுளை தேடினா, பிரச்சனையாக இருக்கும் போது நீ பாடுபட வேண்டியதே இல்லை. ஒரு சின்ன ஜபத்தை செய்ய. ஆசா 11ஆவது வசனத்தில் ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சான். 12ஆவது வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சு. உடனே இம்மீடியட் ரிப்ளை. அதனால தான் இந்த உபவாச நாட்கள் உங்களை கூப்பிடுகிறோம். நல்லா இருக்கிற அந்த காலத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா 2021 நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒருவேளை பயங்கரமான பிரச்சனை வருகுதா, பயப்படாதீங்க, சின்ன ஜபத்தை செய்யுங்க, உடனே கர்த்தர் பதிலை தர அவர் வல்லவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டான். இரண்டாவது பிரச்சனை இல்லாத போது கர்த்தரை தேடினான். பிரச்சனை உள்ள போது கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராய் கர்த்தரை தேடினான். ஆமென். மூன்றாவது காரியம், அதே 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் சொல்கிறது, கர்த்தர் எத்தியோப்பியரை முறியடித்தான். நல்ல கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசா அவனுடைய ஜனங்களும் கோரேஸ் மட்டும் துரத்தினான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த 2 வசனத்தை நல்லா கவனிக்கிறீங்களா? நல்ல கவனிச்சிங்களா? 11ஆவது வசனத்தில் யார் துரத்தினா? 12ஆம் வசனத்தில் யார் துரத்தினா? யாரை துரத்தினான்னு கேட்கல, யார் துரத்தினா? 12ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்க. கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூசாவுக்கும் முன்பாக முறியடித்து எத்தியோப்பியரை யார் துரத்தினா? ஐயோ, ஆசாவா? என்னங்க பைபிளை படிக்கிறீங்க நீங்க? அந்த வசனமே ஆரம்பிக்கு, கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஓட பண்ணினார். அப்ப யார் ஓட பண்ணினது? யார் ஓட பண்ணினது? அடுத்த வசனத்துல ஆசா அவனோட ஜனங்கள் கோரார் மட்டும் துரத்தினார்கள். முதல்ல துரத்தினது யாரு? ரெண்டாவது யார் துரத்தினா? ஆனால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம முதல்ல துரத்திட்டு ஆண்டவர் ரெண்டாவது துரத்த சொல்றோம். இதனால தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சால்வ் ஆகல? பிரச்சனையை சால்வ் ஆகல. ஆசா செய்த பெரிய காரியம், ஆண்டவரே நீர் முதலாவது யுத்தம் பண்ணும், நான் சும்மா இருக்கிறேன், நீர் வெற்றி கொடுத்தால் நான் கொடியை பிடித்துக் கொள்கிறேன். எவ்வளோ ஈஸியாக ஆண்டவர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் கொடியை நட்டுறேன், அப்புறம் நீர் ஏறி வாழ்றோம். இல்லவே இல்லை. நல்ல கவனிங்க. நம்ம ஒரு கண்டிஷன் இது என்ன தெரியுமா? கர்த்தர் செய்வதை பின்பதாக நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு அப்புறம் நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக. கர்த்தரை முந்திக் கொள்ளாதீர்கள். Never go forward before God. தேவனுக்கு முன்பாக முந்திக் கொள்ளாதீர்கள். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி பின்பற்றுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவராய். எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா, கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா இந்த டைமிங் நாட்கள் மாறணும். 2 மணி நேரம் எனக்கு கிடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் முழங்கால் படிவிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அல்லேலூயா, எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன். அந்த உரிமையை கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நீர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் நீர் எங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு நீர் நன்மையானவைகளை செய்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் என்று அவன் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த 3 காரணங்களை நான் சொல்லியிருந்தேன். அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவன். ஹல்லேலூயா. அவனை தேவனை சார்ந்து கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் எங்கள் தேவன் என்று அவன் சொன்னபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த யுத்தத்தை கர்த்தரே நடத்துகிறவராக இருக்கிறார். சத்ருவை கர்த்தர் முறியடிக்கிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒருபோதும் எழுந்திருக்காதபடிக்கு அவைகளை இல்லாமல் தகர்த்து விடுகிறார். அது நிமித்தமாக பயங்கரங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். என் சகோதரனே, இங்கே உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சில கண்டிஷனை செய்யணும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறுவோமாக. கர்த்தரை முந்திக் கொள்ளாதபடிக்கு, கர்த்தருக்கு பின்னாக போகிறவர்களாக நம்மை கர்த்தர் மாற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரே என் தேவன், நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். உரிமையோடு நீரே என் தேவன். அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க. நீரே என் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீரே உம்மை ஆராதிப்பேன். Hallelujah.
அல்லேலூயா கானம் பெற்ற ராஜனே உம்மை வாழ்த்துகிறோம் தேவன் 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 துதிக்கிறோம் 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 பரிசுத்த 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 துதிக்கிறோம் அல்லேலூயா தேவன் துதிக்கிறோம் அல்ல கைகளை தட்டி எல்லாரும் கத்தரு அல்லேலூயா. எங்கள் தேவன், அவர் எங்கள் தேவன், அவர் எங்கள் தேவன், அவர் எங்கள் 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 தேவன். அல்லேலூயா. அவர் எங்கள் தேவனாய் இருப்பாராக. சேகர் பிரதர் அவங்க ஜெபம் பண்ணும்படியாக கேட்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்று கேட்ட வசனத்தின்படி உன்னை பற்றி கொள்ளும் என் தேவன் என்று குறிப்பிட்டு உங்களை சார்ந்து கொள்ளும் என் தேவன் செய்த உதவிகளுக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா. இன்று கேட்ட வசனத்தின்படியும் இந்த கண்டிஷன் படி நடந்து கொள்ள என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. மீதி இருக்கின்ற காலத்தில் உங்கள் கரத்திலே கொடுக்கிறோம். வந்தவர்கள் வெறும் கையும் போகாதபடிக்கு எங்கள் ஆறுதலோடும் மகிமையோடும் வழிநடத்தி செல்ல புதிய கனமகி ஒருவருக்கு சேர்த்திடும் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்து உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உம்முடைய சமாதானமும் உம்முடைய சுகமும் உம்முடைய சௌக்கியமும் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நிரப்புவதாக. எந்த பொல்லாப்பும் எந்த தீங்கும் அணுகாதபடி அவர்களை காத்து கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வேலி அவர்களை பாதுகாத்து அடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த தொடர்ந்து நடக்கிற உபவாச கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. வழி நடத்துங்க, ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. அவள் செய்து செல்லமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஸ்நேகமும் நம் அனைவரும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. கனமாகி மயோ மகே ஓ எல்லாம் ஓ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.